இந்த வீடியோ எதுக்காகனா, நான் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து பேசுவேன். யாராவது ஸ்கேம் பண்ணிட்டாங்க, 4, 5 பேர் கதறாங்க, அழுகுறாங்க, ஹெல்பிங் மைண்ட் செட்டில் ஒரு சில வாய்ஸ் அவுட் நான் பண்ணியிருக்கேன். இதுவே பொழப்பா இருந்தோன்னு வச்சுங்களேன், மக்கள் பார்க்கும்போதெல்லாம் என்ன இது நொய் 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 அப்படின்ற மாதிரியே பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் ஒருத்தவங்க வந்து ஒரு கண்டென்ட்டாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தேவையில்லாமல் ஒரு கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாருக்காவது சண்டை ஆச்சுன்னா என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு சொல்லி டிஎம் பண்ணி கேட்டுட்டு, ஏன்னா எனக்கும் அப்படி தான் பண்ணாங்க அந்த ஒருத்தவங்க. ஓட்ட சாரி கூட எனக்கு பிரச்சனை ஆச்சு இல்லையா. ஸோ அது வந்து அவங்க யூடியூப் சேனல்லையே வந்து என்னைய பற்றி பேசினாங்க. என்னை வந்து ஒரு மாதிரி தான் பேசினாங்க. என்னை ஏன்னா பாராட்டிலாம் பேசல, என் பக்கம் இருக்க நியாயத்தை பேசலை. அந்த ஓட்ட சாரி இருக்கா இல்லையா, ஓட்ட சாரிக்காரியை வந்து ரொம்ப பெருமைப்படுத்துகிற அளவுக்கு மோட்டிவேஷனாக அவங்க பேசியிருந்தாங்க. அவங்கள பார்த்து நிறைய பேர் மோட்டிவேஷன் ஆன மாதிரி பேசியிருந்தாங்க. அப்படி ஆனால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 2000 மேலே கமெண்ட்டில் வந்து என்னையும் ஏமாற்றிருக்காங்க, என்னையும் ஏமாற்றினாங்க அப்படின்னு நிறைய பேர் ஏன் வரணும்? இவங்களுக்கு என்னவோ ஒரு மோட்டிவேஷனாக தெரியுது. சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க, இது பழைய கதை, அதை விட்டுடலாம். ஆனால் அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொன்னேன். சொல்லும்போது என்னையை பற்றி அவங்க வந்து தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த வீடியோக்கான புரிதல் இல்லாமல் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாற்றி அவங்க வீடியோவும் போடலை. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, அது வேண்டாம், அந்த கதையை வேண்டாம், அது முடிஞ்சிடுச்சு. ஆனால் அதே பர்சன் வந்து ஜாஸ்மின் மதியழகன் அவங்க வந்து எனக்கு நல்ல க்ளோஸு. இப்போ இருக்கிற திருநங்கை சர்க்கிளில் நானுமே ஒரு திருநங்கையால் பாதிக்கப்பட்டிருக்கேன், பிரச்சனை ஆயிருக்கு நிறைய. ஸோ அவங்க என்னை கூட பிறந்த சகோதரியாக நான் பார்த்தேன். என் பின்னாடி முதுகுலேயே வந்து எனக்கு என் விஷயத்தில் ஸ்பையாக இன்னொருத்தவங்ககிட்ட வேலை பார்த்துருக்காங்க. நிறைய விஷயம் போச்சு. ஸோ அதனால் நான் ஒரு திருநங்கை கிட்ட நான் பாதிச்சிருக்கேன். பட் அந்த பாதிப்புலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் எல்லாரும் திருநங்கை அப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாதுல்ல. ஒரு நல்ல எண்ணத்தை வந்து க்ரியேட் பண்ணவங்க தான் ஜாஸ்மின் மதியழகன். அவங்க நிறைய பேருக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு நல்ல ஒரு பொண்ணாக தான் அவங்கள நான் பார்க்குறேன். ஆனால் அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க அழுது, என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தும் நம்ம ஆழம் தெரியாமல் காலை விடுறதும், தகுதியே இல்லாத தகுதி தராதகம் பார்க்காம நம்ம ஒருத்தவங்ககிட்ட பழகுறதும் யார் மேலே மிஸ்டேக்கு? நம்ம மேலே தான் மிஸ்டேக். அது நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கங்கன்னு தான் நான் சொன்னேன். ஸோ சமீப காலமாக ரீசன்ட் டைமில் என்னுடைய வீட்டுக்கு விசிட் பண்ணி வரும்போது அவங்களும் அதில் ஒரு பர்சனாக வந்தாங்க. ஸோ ஏன் அந்த பர்சன் சொல்கிறேன்னா, ஒருத்தவங்கள வந்து நம்ம வந்து பேசி இவங்க ஒருத்தவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க, நிறைய பேர் அழுதுட்டு நிற்கிறாங்க, வேண்டாமே, எதுக்கு வந்து இப்படி போய் நீங்கள் விழுறீங்க, கஷ்டப்படுறீங்க, நஷ்டமாகறீங்க அப்படின்னு கேட்க போக அந்த மேடம் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்ட்டு என்னுடைய பேரை வச்சு நிறைய இன்டர்வியூ, அது உளறி கொட்டுறது எல்லாத்துலேயுமே தம்ப்நெயிலு என்னுடைய ஃபோட்டோஸ் தான் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அவங்க செலிப்ரிட்டி ஆகிட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து அவங்க ப்ரொமோஷன் பண்ணல 25,000 ரூபாய் கம்மி பண்ண மாட்டாங்களாமா, அப்படி ஒரு வியாபாரத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது அந்த நெகட்டிவிட்டியை வச்சு பிரபலமாகி ஃபாலோவர்ஸ் ஏறி அதில் சம்பாதிச்சிடுறாங்க. பேரும் சரி, இந்த முட்டாள் ஜனங்கள் சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, சில பேர், எல்லாரையும் சொல்ல, இந்த மாதிரி ஆட்களை நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்த இந்த மாதிரி ஆட்களை ஏற்றி விடுறதும் இவங்க தான், குறை பேசுகிறவங்க இவங்க தான். அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு குரூப் இருப்பாங்க, வேலை வெட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஆட்களை ஏற்றி விட்டுறது, ஃபாலோவர்ஸ் ஏற்றி விட்டுறது, வியூஸ் பார்க்குறது, கமெண்ட் போடுறது, அப்படி. ஸோ இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம பேச போக தான், ஏன்னா நம்ம பொழப்பு, நம்ம வேலை, நம்ம ப்ரொஃபஷ்னல், இப்போ என்னுடைய ப்ரொஃபஷ்னல் வந்து நான் நடிக்கிறது. அந்த நடிப்பு துறையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது பேர் சொல்கிற மாதிரி ஏதாவது பண்ணி தொலைக்கணும். அதில் பண்ணுற விஷயந்தான் ஃபேம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு சில பேர் அப்படி கிடையாது. யாருக்கெல்லாம் சண்டை ஆகுதோ அவங்கக்கிட்ட போய் பஞ்சாயத்து போடுறது, மயக்க போட்டு மாட்டிக்கிட்டு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்தவங்கள பற்றி பேசுகிறது, அடுத்தவங்கள பற்றி மூக்கு நுழைக்கிறது, அதே டாப்பிக்காக கண்டென்ட்டாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்க ஒரு பர்சன் தான். ஸோ அவங்கள நாம் ஏற்றி விட வேண்டாம் அப்படின்றதுனால நான் பேர் மென்ஷன் பண்ண நான் விரும்பலை. நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த பேஜ் கூட நான் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ எனக்கு
துஷ்டனை கண்டா தூர விலகணும்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பர்சன்லாம் வந்து நம்ம தூர விலகி தான் நம்ம வேடிக்கை பார்க்கணும். இன்னொன்று விஷயம், ஜாஸ்மின் மாதிரி ஒரு நல்ல ஹெல்பிங் மைண்ட் செட் இருக்கிறவங்க அவங்கள இந்த அளவுக்கு கதற அழ வைக்கிறது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. பட் இந்த பாவம் எங்கே வேணாலும் சுட்டி எறியும். சும்மா வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, நீங்கள் யூஸ் பண்ண முடியல. ஒரு டேர்ம் சொல்லி நீங்கள் வந்து கமிட் பண்ணீங்க ஒரு கமிட்மெண்ட்க்கு, இன்னொரு டேர்மில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை நீ இந்த பணம் வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது. உங்களுக்குள்ளே நியாயம் அநியாயங்கள் எது வேணாலும் வச்சுட்டு போங்க. ஆனால் நீங்கள் கண்டென்ட்க்கு க்ரியேட் பண்ணி அலையிற ஆள் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணை வந்து என்ன ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஸ்கேம் சொல்லி அவளை வளர்த்து விட்டுட்டோம் அந்த பொண்ணை. அதே மாதிரி நாமளும் வந்து ஏதாவது ஒன்று சண்டை போடுற மாதிரி கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம், நாமளே ஏதாவது ஒன்று பேசி போடலாம், நீ என்ன திட்டியோ நான் திட்டியோ ஏதோ ஒரு விஷயம் கண்டென்ட்டாக போடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜாஸ்மின் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. சிலதில் வந்து பண்ணாங்க, ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, அதனால அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. இந்த மாதிரி கண்டென்ட்டாக வந்து வெறுக்கிற மாதிரி பேசுகிறது, உதைக்கிற மாதிரி பேசுகிறதுன்ற மாதிரி கண்டென்ட்லாம் அதுக்கு விருப்பம் இல்லை. அதுலேயே சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதுக்கப்புறமா பணம் விஷயத்தில் இப்போ என்னடானா அவதூறு கிளப்புறோம், அவங்கள பற்றி அவதூறு கிளப்புறதாகவும் கம்ப்ளைண்ட் வந்து ஜாஸ்மின் மேலே கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பேசாததா ஜாஸ்மின் அவங்க பேசுகிறாங்க. உங்களை யாருமே கூப்பிட்றது கிடையாது, பஞ்சாயத்துக்கு வாங்க இது கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை யாருமே கூப்பிட்றது கிடையாது. இவங்களாம் மைக்கை மாட்டிக்கிட்டு நான் வந்து அவங்க பேரை அவங்களே சொல்லிப்பாங்க. இந்த தற்பெருமை பேசுகிறவங்கெல்லாம் அவங்கவுங்க பேரை வந்து உச்சரிப்பாங்க. எக்ஸாம்பிள், இந்த ரிஹானா பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க. ரிஹானா கூட நீங்கள் பழகி பார்த்தா தான் தெரிய வரும். ரிஹானா எப்படின்றது ரிஹானாக்கு தான் தெரியும், அந்த படைத்த கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ ரிஹானா பற்றி சரியாக தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிற தற்பெருமை தான், சரிங்களா? அவங்க அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டே கிடப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க ப்ரொஃபஷ்னலாக அவங்க சிறந்து விளங்கியிருக்காங்களா அதுதான் பார்க்கணும். அது கிடையாது, அங்கே ஒன்றும் கிடையாது. அங்கே சும்மா ஓட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் சண்டை கட்டுறாங்களோ, யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அது கண்டென்ட்டாக எடுத்து மயக்க மாட்டி பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு பொழப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வேண்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் ஒரே விஷயம் சொல்வேன், ஜாஸ்மின், நான் நேர்லேயும் சரி இந்த வீடியோலையும் சரி உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நிறைய நெகட்டிவிட்டி, நிறைய அவதூறுகள், நிறைய பேச்சுகள் எல்லாமே கடந்து நீங்கள் வந்திருப்பீங்க. அதனால தான் இந்த லெவலுக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் நல்ல எண்ணத்துக்கு நல்ல குணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த கம்ப்ளைண்ட்லாம் என்னங்க இருக்குது? நான் என்னை பற்றி வந்து அவதூறு பேசி ஒரு விஷயம் பண்ணிவிட்டு 2வது நாளில் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டான். அவனை பிடிங்க சார், போலீஸ் சார் பிடிங்க சார்ன்னு சொல்லிட்டு தான் பின்னாடியே நான் போனேன். ஆனால் மீடியாவில் வந்து யார் மேலே தப்பு ரைட்டுலாம் இல்லைங்க. நீங்கள் யார் ஃபேமில் இருக்காங்களோ, யார் வந்து யாரை பற்றி பேசுனா கைத்தட்டி நீங்கள் கேட்பீங்களோ அதை தான் பெருசாக மீடியா காமிக்கும். தவிர யாருமே இல்லாத ஒன்றுமே இல்லாத ஆட்களை பப்ளிக்காக ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா யாராவது பார்ப்பீங்களா? அப்படியே ஸ்லைட் பண்ணி போயிடுவீங்க. அது ஒரு காரணத்துக்காக தான் இந்த மீடியாவில் நல்லவங்களோ கெட்டவங்களோ யார் வந்து பார்ப்பாங்க யாரை பார்ப்பாங்க அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவதூறாக கிளப்புறது தான் இந்த பொழப்பாக போயிட்டுருக்கு மீடியா. ஸோ ஜாஸ்மின், நீங்கள் எந்த விஷயத்துலையும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அழ வேண்டாம், தைரியமாக இருங்க. உங்களுடைய வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ போடுவீங்களே, அந்த வீடியோ தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ ஏண்டி குமரிகளா, அந்த இதில் வாங்க. இதெல்லாம் வேண்டாம். இது ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் ப்ரொஃபைலை வந்து அழுமுஞ்சி ப்ரொஃபைலாகவே மாறிட்டுருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, வெல்கம். கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு போயிடுங்களா, போடி அப்படின்னு சொல்லிட்டு போங்க. டன்னா? உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். டோன்ட் வரி. பை.